மட்டக்களப்பு மாவட்ட சமாதான நீதவான்கள் சமூக மேம்பாட்டு மையத்தின் தலைமையக காரியாலய திறப்பு விழா இன்று இடம்பெற்றது. மட்டக்களப்பு மாவட்ட சமாதான நீதவான்கள் சமூக மேம்பாட்டு மையமானது கடந்த 12 வருடங்களுக்கு மேலாக மாவட்டத்தின் சமூக மேம்பாடு மற்றும் இன நல்லுறவை மேம்படுத்துதல் போன்ற சமூகம் சார் நலத்திட்டங்களை அறிமுகப்படுத்தி வரும் நிலையில் மேலும் தமது சேவையினை விரிவுபடுத்தி மக்கள் தம்மிடம் இலகுவாக சேவையினை பெற்றுக் கொள்ளும் பொருட்டு மட்டக்களப்பு நகரில் அமையப்பெற்றுள்ள பிரதான பஸ்தரிப்பு நிலையத்தின் மேல்தளத்தில் இன்றைய தினம் பிரதான காரியாலயம் மிகவும் கோலாகலமாக மாவட்ட அரசாங்க அதிபர் மாநகர முதல்வர்களினால் நண்பகல் 12 மணிக்கு திறந்து வைக்கப்பட்டது. பிரதம அதிதியாக மட்டக்களப்பு அரசாங்க அதிபர் ஜஸ்டினா முரளிதரன், மட்டக்களப்பு மாநகர சபையின் முதல்வர் சிவம் பாக்கியநாதன், மட்டக்களப்பு மாநகர சபையின் பிரதி மாநகர முதல்வர் தினேஷ்குமார் விசேட அதிதிகளாக பங்கு பற்றினர். சமாதான நீதவான்கள் சமூக மேம்பாட்டு மையத்தின் ஆலோசகர்கள், நிர்வாக சபை உறுப்பினர்கள் மற்றும் சமய தலைவர்கள் கலந்து கொண்டனர். இணைப்பாளர்களுக்கான அடையாள அட்டை மாவட்ட அரசாங்க அதிபர் வழங்கி வைத்தார். சங்கத்தின் கடந்த கால செயற்பாடுகளுக்கு பூரண ஒத்துழைப்பு வழங்கிய 2 சமாதான நீதவான்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. உங்களுக்கான பணிகள் என்னவாக இருக்கிறது என்று சமாதானத்துக்கு பாடுவதற்கு எங்கோ தெரியாது சமநீதியை கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த பாடலில் இருந்தது. நீங்கள் அதற்கான முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் நினைக்கிறேன். அது இப்படி ஒரு சங்கமாக நீங்கள் இணைந்ததன் மூலம் நீங்கள் இன்னும் சிறப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு சேவையாற்றக்கூடியதாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். உங்களுடைய திரு உதயகாந்த் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். இப்படியான ஒரு முன்னெடுப்பினை செய்ததற்கு அவர் இதை செய்ய வழிபட்ட நேரம் அவருக்கு பல சவால்கள் வந்தது. ஏன் இந்த தேவையில்லாத வேலை என்று இருந்தாலும் அவர் நீச்சல் போட்டு இந்த முயற்சியை செய்து கொண்டிருக்கிறார். கௌரவமான மேயர் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்க வேண்டும். உங்களுக்காக ஒரு அலுவலகம் அமைக்க ஒரு இடத்தை அவர் கொடுத்திருக்கிறார். 30 கதிரைகள் கிடைத்ததன் உடல் நான் மேயர்கள் கேட்டேன், இந்த கதிரை அவர் போட எடுங்க. அவர் சொன்னார் கொஞ்ச நாள் இந்த இடத்தை எங்க பாங்க. உங்களுக்கு ஒரு தோதான இடம் கிடைக்கவில்லை என்று ஆரம்பத்திலே பேசினார்கள். எத்தனையோ பேர் தந்தும் அந்த இடம் உங்களுக்கு தோதாக அமையவில்லை என்று சொல்லி, எனவே தோதான இடம் ஒன்றை நீங்கள் தேடி கண்டுபிடித்து அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கும்படி நான் கேட்டுக்கொண்டு இன்னும் சிறப்பாக உங்களுடைய இந்த சமாதான சமூக மேம்பாட்டு மையமானது சிறப்பான காரியங்களை செய்யணும். நீங்கள் இருக்கிறீங்கன்னு தெரிகிற அளவுக்கு அந்த நியமங்கள் இருக்க வேண்டும். மக்களுக்கும் இப்படி ஒரு இடம் இருக்குன்னா இங்கே வந்து அவர்கள் கையொப்பங்களை பெற்று செல்லக்கூடியதாக இருக்கும். நான் ஏற்கனவே முதல் கூட்டத்தில் சொன்னால் இந்த எலெக்ஷனில் கூட இந்த சத்தியகடதாசியில் சரியாக நிரப்பாததுனால எத்தனையோ பேருடைய அந்த நாமினேஷன்ஸ் ரிஜெக்ட் ஆனது. எனவே நீங்கள் ஆளுநர்கள் அதையும் கவனமாக பார்த்து செய்யும்படி கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வு கலைந்து கவர்மெண்ட் அனைவருக்கு நன்றி தெரிவித்து நன்றி. உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலேயே சமாதான நீதவான்கள் என்பது உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு வரம் என்று நான் சொல்லுவேன். ஏனெனில் இந்த சேவைகளை பெறுவதற்காக அவர் இல்லிட்டரேட் என்று சொல்லும் படிப்பறிவு இல்லாத மக்கள் எல்லாம் அலைந்து கொண்டிருக்கின்றார்கள். அத்தகைய மக்களிடம் சில சமாதான நீதவான்கள் சில கையூட்டல்களை பெறுவதாக நாங்கள் அறிகிறோம். உண்மையிலேயே நானும் ஒரு சமாதான நீதவான். நாங்கள் அந்த சத்திய பிரமாணம் செய்து நீதிபதிக்கு முன்பு அந்த சத்தியத்தை செய்து பதவியை ஏற்கும் போது நாங்கள் கொடுக்கின்ற அந்த வாக்குறுதியின்படி மனசாட்சிப்படி நாங்கள் ஒரு சேவையை செய்ய வேண்டும். நிச்சயமாக இந்த சேவையானது உழைப்புக்காக உங்களுக்கு தந்த ஒரு சேவை இல்லை. ஒரு சமூகத்திலே ஒரு அந்தஸ்து ஒரு கௌரவத்துக்காக உங்களுக்கு வழங்கப்பட்டது ஒரு சேவை இது. இந்த சேவையை துஷ்பிரயோகம் செய்கின்ற சில சமாதான நீதவான்களின் செயற்பாடு
ஒட்டுமொத்த உண்மையிலே மனச்சாட்சிப்படி வேலை செய்கிற ஒட்டுமொத்த சமாதான நீதவான்களும் ஒரு கூடாத ஒரு சரியான செயல்முறைக்கு செய்யாத ஒரு மனிதர் என்கின்ற ஒரு பார்வை சமூகத்தின் மத்தியில் இருப்பது ஒரு பெரியதொரு இழிவானதொரு விடயமாக காணப்படுகிறது. உண்மையிலே நீங்கள் சேவை செய்யுங்கள், இறைவன் உதவி இருக்கிறார். நாம் என்ன செய்கின்றோம் என்பதை நாங்கள் உணர்ந்து அந்த இறை சாட்சியாக எமது செயல்பாடுகளை அமைய வேண்டும். அத்தோடு நீங்கள் உங்களது செயல்கள் எல்லாம் இனங்களும் மதங்கள் மொழி அரசியல் எல்லாம் கடந்த ஒரு சேவையாக